ஒரு அழகான மாலை நேரம். கண்ணீருடன் அழுதபடியே ஓடி வந்தது மியா பூனைக்குட்டி. அதை பார்த்த உடனே பாட்டி பூனை கேட்டது, ஏன் அழற கண்ணா, கீழே விழுந்துட்டியா? அதற்கு மியா சொன்னால், எலி பிடிக்க போனேன். எலிங்க எல்லாம் என்னை விட வேகமா ஓடி சின்ன பொந்துக்குள்ள நுழைஞ்சிடுதுங்க பாட்டின்னு சொல்லி அழுதாள். பாட்டி பூனை மியாவை அன்பாக அணைத்து கொண்டாள். அதுக்காக அழுதா சரியா கண்ணா? அழுதால் மட்டும் எலி கிடைச்சிடுமா? சிறிது நேரம் யோசித்த பாட்டி பூனை ஒரு புதிய யோசனையை சொன்னாள். நம் வீட்டுக்கே எலிகள் வரும்படி செய்கிறேன். மியா உற்சாகமாக, நம்ம வீட்டுக்கே எலிகள் வருமா பாட்டி? அன்று மாலையே மியா வீட்டின் வாசலில் ஒரு அறிவிப்பு பலகை தொங்கியது. இங்கு எலிகளுக்கு நல்லொழுக்க கதைகள் கூறப்படும். கேட்கலாம், விளையாடலாம், வாருங்கள். பலகையை பார்த்த சில எலிகள் பயந்தன. ஆனால் சில எலி குஞ்சுகள் மட்டும் தைரியமாக வந்தன. பாட்டி பூனை சொன்னது, பயப்படாம வாங்க கண்ணுகளா, நல்ல கதைகளும் நல்ல விளையாட்டுகளும் உண்டு. பாட்டி பூனை ஒரு அழகான கதையை சொன்னாள். எலி குஞ்சுகள் கதை கேட்டு சிரித்தன, விளையாடின, பாடின. உள்ளறையில் இருந்து மியா எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது. பாட்டி மெதுவாக சொன்னால், இன்னும் 2 நாள் கழிச்சு வேட்டையை ஆரம்பிச்சிடு. நாட்கள் சென்றன. எலிகள் அதிகமாக கதை கேட்க வந்தன. மியாவும் அவர்களோடு சேர்ந்து கதை கேட்டு விளையாடத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை பாட்டி பூனை மியாவிடம் சொன்னாள், இன்று நான் கதை சொல்லி முடிச்சதும் நீ வேட்டையை ஆரம்பிக்கலாம் மியா. கதை முடிந்தது. எலிகள் நடுங்கின. அப்போது மியா முன்னால் வந்து நின்றது. மியா உணர்ச்சியுடன், பாட்டி, நம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாதுன்னு நீ சொன்ன கதையிலே சொன்னியே. இந்த எலிகள் என் நண்பர்கள். நான் என் நண்பர்களை வேட்டையாட மாட்டேன். மியாவின் வார்த்தைகள் பாட்டி பூனையின் மனதை மாற்றின. பாட்டி கண்ணீர் மல்க சொன்னது, கதைய சொன்ன நானே திருந்தல, அது பெரிய தவறுதான். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. அன்று முதல் பாட்டி பூனையின் வீடு கதைகளால், சிரிப்பால், நட்பால் நிறைந்த இடமாக மாறியது. மியா, எலிகள், பாட்டி எல்லோரும் நல்ல நண்பர்களாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.